2ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருக்கு. பொருளாதாரம் 11 கூடவே 2ஆம் இடத்துல இருக்கனால, பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசம் உறுதியா உங்களுக்கு உண்டுங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஏன்னா, உங்களுடைய ராசிக்குரியவர், அதாவது உங்களுடைய ராசிக்கு 11 கூடவே 2ஆம் இடத்துல வந்திருக்காரு. அப்போ பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் இந்த மாதம் மாறும். அதேமாரி மைண்ட நல்ல சந்தோஷமாவும், காமாவும் வச்சுக்கங்க. அப்பதான் நீங்க நெறைய டிசிஷன் நல்லபடியா எடுக்க முடியும். நீங்க நெறைய பேத்துக்கு வாலண்டரியா போய் ஹெல்ப் பண்றீங்க. அது நல்ல விஷயங்கள் தான். ஆனா, ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நிறுத்தி நிதானமா தான் எடுக்கணும். ஏன்னா, சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்க கூடாது. கடகராசிக்காரங்க வாலண்டரியா போய் ஹெல்ப் பண்ணி, அந்த ஹெல்ப்னால நெறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் கூட சூரியன் சேர்றதுனால நல்ல யோகா அமைப்பு. முன்பை விட தெளிவான மனநிலையும், நல்ல கிளவரான மூவ்மெண்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயம் நீங்க நல்ல ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறிக்கிட்டே தான் வருவீங்க. கட்டாயம் அதுக்கு நடக்கும். அதேமாரி 4ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு இருக்காரு. உங்களுக்கு நல்ல யோகம் கொடுக்கக்கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உங்களோட பயணங்கள் சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில நல்ல பலன்களும் உங்களுக்கு தானா சேரும். நீங்க இவ்வளோ நாளா நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் படிப்படியா உங்கள தேடி வரும்.